ஹாய் வெல்கம் ஆல். நம்மளோட போலீஸ் கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம் இந்த 2 எக்ஸாமுக்குமே வந்து ரொம்ப முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உளவியல் தான். ஸோ நீங்கள் வந்து உளவியலில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இந்த பிசிஎஸ்ஏ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்கள் கிளியர் பண்ணாலும் ஃபைனல் கட் ஆஃப் வரைக்கும் உங்களால் வந்து வர முடியாது. ஸோ உளவியலுக்கு வந்து ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த உளவியல் பார்ட்டில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த பிசி எக்ஸாமில் இந்த உளவியல் 25க்கு 25 எப்படி எடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மனோரமா இயர் புக்லேருந்து தான் கேட்பாங்க. இந்த மனோரமா இயர் புக்கை வந்து எப்படி படிக்கணும்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இதை பார்ப்போம். ஃபைனலாக வந்து 2023 அதுக்கப்புறம் 2025ஓட இந்த ஜிகேவோட புக் ப்ரூஃப் வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதோட பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 2026 பிசிக்கு படிக்கிறீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்கள் கையில் வச்சு தான் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 2023, 25 எப்படி கேட்டிருக்காங்க, 26 எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இதே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ 2026 பிசிக்கு வந்து ஆன்லைனில் ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நேம் வந்து புல்லட். இதில் டோட்டலாக 60 தேர்வுகள் இருக்கும், 900 கேள்விகள் இருக்கும், 100 டே ஷீட்ஸ் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உளவியல் பார்ட் வந்து நிறைய பேர் வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே படிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் தமிழ் வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிக்கணுமா, இந்த டவுட்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இது எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் சேவ் ஆகும். இந்த வீடியோவில் லைன் பை லைனாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு உளவியலில் வந்து டோட்டலாக 25 கேள்விகள் கேட்பாங்க. இப்போ பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணால் கூட சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் தான். இப்போ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டே வந்து ஒருத்தர் 87 எடுத்து வச்சிருக்காரு. 87 எடுத்துட்டு அவர் வந்து ஃபயர் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஃபயர் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னா நீங்கள் இந்த உளவியல் பார்ட்டில் 25க்கு 25 ஸ்கோர் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 25ல் 5 வந்து தமிழ் கேட்பாங்க. இந்த தமிழ் எங்கேருந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th தமிழ் புக்லேருந்து தான் கேட்பாங்க. பட் நீங்கள் வந்து லைன் பை லைனாக படிக்க வேணாம். அது வந்து எப்படி படிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 5 வந்து 6th to 10th மேக்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி 2022, 2023 அதுக்கப்புறம் 2025 இந்த 3 வருஷம் நடந்த பிசி எக்ஸாமோட இந்த மேக்ஸ் ப்ரூஃப் வீடியோ வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேருந்துலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கேன். அதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 15 கொஷின் வந்து ரீசனிங் கேட்பாங்க. இந்த ரீசனிங் வந்து மாடல் கொஷின்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலில் தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படித்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் பார்ப்போம். தமிழில் வந்து 5 கேள்விகள் கேட்பாங்களா? இந்த 5 கேள்விகளில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துடும். அதுக்கடுத்து பொருள் தருகலேருந்து கொஷின் வந்துடும். அதுக்கடுத்து பேசிக்கான இலக்கணம் கொஷின் வந்துடும். இந்த 3 கொஷினுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்டுருவாங்க. மீதி 2 கொஷின் வந்து பிழை கொடுத்து அதை வந்து மாற்ற சொல்லி கேட்பாங்க. அது வந்து ரொம்ப ஈஸி தான். தமிழ் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சாலே அந்த கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அப்போ தமிழில் 5 ஸ்கோர் பண்ணோன்னா டிசைனிங் ஃபேக்டர் இந்த 3 கொஷின் தான். ஸோ இந்த 3 கொஷினுக்கு நீங்கள் எதெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் புக் எடுத்து பார்க்கணும். இப்போ 6th எடுத்தீங்கன்னு வைங்களேன், இயல் 1 இருக்கும். இந்த இயல் 1ல் வந்து ஃபஸ்ட் லெசன் பின்னாடி ஒரு பொருள் தருக இருக்கும். அதை நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் பின்னாடி பொருள் தருக இருக்கும். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக இயல் 1 முடியும் போது வந்து அதில் வந்து இந்த மாதிரி கலைச்சொற்கள் கொடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ 6th to 10th தமிழ் புக்கை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் வந்து புல்லட் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் நாங்களே கம்பைல் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து உங்களுக்கு நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கே நோட் பண்ணிங்கன்னா இது வந்து புல்லட் டெஸ்ட் பேட்சோட செகண்ட் டெஸ்ட்டோட மெட்டீரியல். நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்குமே வந்து கொஞ்சம் கண்டென்ட்டாக எடுத்து கொடுத்துருவோம். ஃபைனலாக உங்களுக்கு வந்து 6th to 10th தமிழ் எல்லாமே கவர் ஆகிடும். இப்போ இந்த செகண்ட் டெஸ்ட்டில் வந்து 6th தமிழ் பருவம் 2ஓட கண்டென்ட் இருக்கா? 6th தமிழ் பருவம் 2ல் இருக்கிற எல்லா சொல்லும் பொருளும் ஒரு லெசன் பின்னாடியும் 2-3 இருக்குமா, எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே பேஜில் கொடுத்துருப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபைனல் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் கலைச்சொற்களும் ஒரு லெசன் முன்னாடியும் 5 இருக்குமா, எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல எடுத்து கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து நாங்கள் 6th to 10th தமிழ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இலக்கணம் வந்து 8th கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்கும். 6th 7th பேசிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக படித்தாலே இந்த உளவியலில் கேட்குற 5 கொஷினுமே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் 40% எடுக்கணுமோ, அந்த 40%க்கும் நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக படித்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா தமிழுக்கு வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம். இல்லை நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து இந்த புக்கெலாம் வாங்கி நீங்கள் படிச்சிருங்க. 6th to 10th தமிழ் தான் புக் பேக்கில் தான் இருக்குது, வேறு எதுவுமே படிக்க வேணாம். ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 20 கேள்விகள் கேட்பாங்க. இதில் 6th to 10th மேக்ஸ்லேருந்து 5 கேட்பாங்க. கண்டிப்பாக 6th to 8th தான் கேட்பாங்க. 2025 பிசியில் தான் இந்த 10th ஒரு பாக்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க.
பட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது இந்த 6 to 8 மட்டும் தான். நெக்ஸ்ட் ஆர்எஸ் அகர்வால்லேருந்து 15 கேட்பாங்க. அதாவது ரீசனிங் பார்ட்டு. இதுக்கும் வந்து நீங்கள் கான்செப்ட்டுக்கு மட்டும் இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். மற்றபடி நீங்கள் ரொம்ப டெப்த்தாலாம் பார்க்க வேணாம். இந்த ஆர்எஸ் அகர்வாலில் வந்து பிசி ஸ்டாண்டர்ட் கொஷினும் இருக்கும், சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாண்டர்ட் கொஷினும் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் கொஷினும் இருக்கும், கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து நீங்கள் முந்தைய ஆண்டு கேள்விகளை எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிசி ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ரொம்ப டெப்த்தாலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே தான் இங்கே வந்து 6 to 10th மேக்ஸும் 6 to 10th மேக்ஸும் வந்து டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் நிறைய இருக்கும். பட் நீங்கள் வந்து பிசி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இதுக்கு நீங்கள் முந்தைய ஆண்டு கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 20க்கு அப்படியே 20 ஸ்கோர் பண்ணிடலாம். இதுவும் வந்து உங்களால் வாங்க முடியலன்னா, இல்லைனா இதுலேயும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா, அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த புல்லட் டெஸ்ட் பேட்சில் 100 டே ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். டே ஷீட் வந்து ஆல்ரெடி 1, 2, 3 வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் எல்லா இடத்துலையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு டே ஷீட்லையுமே வந்து உங்களுக்கு 10 கொஷின் வந்து மேக்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின் கூற்று காரணம் கேள்விகளை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக 100 டே ஷீட் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள்கிட்ட 1000 கேள்விகள் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல இந்த கூற்று காரணம் கேள்விகளை நீங்கள் மக்கப் பண்ணாமல் இப்போவே டே ஷீட்டில் நீங்கள் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டோட்டலாக 60 தேர்வுகள் இருக்குமா, ஒரு டெஸ்ட்லையுமே வந்து 20 மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 1200 கொஷின்ஸுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். சரிங்களா, பிடிஎஃப் கொடுக்கல, வீடியோ கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு இருக்க சின்ன சின்ன டவுட்ஸும் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது கிளியர் ஆகிடும். இதுலேயும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இது வந்து டெஸ்ட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இந்த கொஷினை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் இந்த ஒரே கொஷினில் பார்க்கும்போது. அதாவது பகா எண்கள்னா என்னென்னு தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் எவ்வளோ பகா எண்கள் இருக்குது, 1லேருந்து 50 வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 1லேருந்து 200 வரைக்கும் எவ்வளோ இருக்குது, பகா என்ன, பகு என்ன எல்லா கான்செப்ட்டையும் இந்த ஒரே கொஷினில் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக இந்த டே ஷீட்டில் இருக்கிற கொஷின்ஸும் இந்த மேக்ஸில் இருக்கிற எல்லா கொஷின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 20யும் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, எல்லாமே பிசி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ்லாம் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். லெசன் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதில் பிசி ஸ்டாண்டர்டுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை மட்டும் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள் ஆல்ரெடி நான் ப்ரூஃப் வீடியோ இதுக்கும் போட்டிருக்கேன். மனோரமா இயர் புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மனோரமா இயர் புக் 2026 எடிஷன் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து 2026 நடந்த இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த 5 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற பார்ட் இதெல்லாம் தான். அதாவது 5 வந்து மனோரமா இயர் புக்கு, 5 வந்து தமிழ், அப்புறம் 20 வந்து இந்த மேக்ஸு. சரிங்களா, இது ரெண்டுத்துக்குமே நான் ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த மனோரமா இயர் புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுலேயும் வந்து நீங்கள் இந்த புல்லட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேணாம். சரிங்களா, உங்களுக்கு வந்து எப்படி இதிலிருந்து நாங்கள் கம்பைல் பண்ணி எடுத்துருக்கோண்டு இப்போ வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து மனோரமா இயர் புக் 2026. இதில் டோட்டலாக ஒரு 700 பேஜஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டே ஷீட்டில் வந்து 20 கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவோம்னு நான் சொல்லியிருப்பேன் மனோரமா இயர் புக்கில் இருந்து. ஸோ டோட்டலாக உங்கள் கையில் வந்து 100 டே ஷீட் வரும்போது இந்த மனோரமா இயர் புக்கில் இருந்து மட்டுமே 2000 கேள்விகள் வந்து வந்துடும். ஸோ நாங்கள் எப்படி வந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்போம்னா, இப்போ இந்த பேஜ் பாருங்களேன், தமிழ்நாடு. இப்போ இந்த பேஜ்லேயே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினை நாங்கள் எடுத்திருப்போம். இப்போ இந்த பேஜை நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எது இம்பார்ட்டன்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வந்து செப்டம்பர் 6 தான் வந்து காவலர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டே ஷீட் 4ல் வந்து இந்த பார்ட்டை நாங்கள் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ இந்த பேஜ்லேருந்து இந்த ஒரு கொஷினை தான் எடுத்திருப்போம். ஏன் இப்படி ஃப்ரேம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த புக்கை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி எல்லா பேஜ்லேயுமே இருக்கிற முக்கியமான பார்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கொஷின் செட் பண்ணுறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ ஒரு பேஜ் எடுத்தாங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு எது ஃபீல் ஆகுமோ அதை தான் ஃபஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வந்து நம்ம முடிச்சிருவோம். இதுவே வந்து ஒரு 20 டே ஷீட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 20 டே ஷீட்டில் 1லேருந்து 700 வரைக்கும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். தமிழ்நாட்டில் நீலக்கொடி சான்று பெற்ற முதல் கடற்கரை கோவளம் கடற்கரை. டே ஷீட் 4ல் இதை எடுத்து நாங்கள் கொடுத்துருவோம். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற எல்லா பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 20 டே ஷீட் முடியும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மனோரமா இயர் புக்கில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் திரும்ப டே ஷீட் 21லேருந்து 40 இல்லை டே ஷீட் 21லேருந்து 50 போகும்போது திரும்ப இதை ஃபஸ்ட்லேருந்து ரீட் பண்ணி இதே பேஜில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து நாங்கள் எடுத்திருப்போம். சரிங்களா, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து படிக்கும் போது ஃபஸ்ட்டு 20 முடித்தாலே மனோரமா இயர் புக்கில் இருக்கிற எல்லாமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 20 முடிக்கும் போது மனோரமா இயர் புக்கில் இருக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஷின் முடிஞ்சிடும். அடுத்த 20 டே ஷீட் முடிக்கும் போது மனோரமா இயர் புக்கில் இருக்கிற அதை விட கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ட் கொஷின் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு 20 ஃபஸ்ட்டு ஒரு 40 டே ஷீட் நல்லா சின்சியராக படிச்சிருவாங்க. அதிலே வந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து மனோரமா இயர் புக் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் பேட்சில் இருக்கீங்கன்னா தமிழ் புக் பர்ச்சேஸ் பண்ண வேணாம்,
மேக்ஸ் புக் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ரீசனிங் வந்து கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ராக்டிஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுவும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்போ பர்ச்சேஸ் பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியாவே வந்திருக்காது எது வந்து இம்பார்ட்டன்ட், எது வந்து பிசி ஸ்டாண்டர்ட் கொஷின் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த மனோரமா இயர் புக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எப்படி படிக்கணும் அதெல்லாம் தெரியும்னா நீங்கள் வந்து பேட்சில் ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணிடணும் எக்ஸாம். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்சோட பர்சனல் கைடன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட மார்க் ஷீட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட மார்க் ஷீட் வந்து நாங்கள் எடுத்துருவோம். இதில் டாப் 10 மட்டும் தான் நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நேம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டலாக அவங்க 70க்கு எவ்வளோ எடுத்தாங்கன்னு கொடுப்பாங்க, ஜிகேல எவ்வளோ எடுத்தாங்க, உளவியலில் எவ்வளோ எடுத்தாங்கன்னு கொடுப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த உளவியல் பார்ட்டில் 25க்கு ஒரு 10 இல்லை 12 தான் எடுத்திருக்காருன்னு வைங்களேன். கண்டிப்பாக இதில் வந்து வீக்காக இருப்பாரா, அவர்கிட்ட பேசி நீங்கள் என்ன பண்ணால் இதில் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்ற கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுப்போம். நீங்கள் டெஸ்ட்டை மட்டும் ரெகுலராக கடைசி வரைக்கும் எழுதி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2025 ஜிகே பொது அறிவு புக் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் 2023 ஜிகே பொது அறிவு புக் ப்ரூஃபு. இப்போ ஒரு கொஷினுமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த பிடிஎஃப் யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.